வருஷமா பழங்களை சரியான முறையில தான் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆரஞ்சோட மேல் கீழ் பக்கங்களை வெட்டிடுங்க. அப்புறம் அதோட ஒரு சைடுல 1/3 வெட்டி அதை மெல்லிசா கீறிடுங்க. அப்புறம் அதை திறந்து சுலபமா சாப்பிடலாம். மாம்பழத்தை நடுவுல வெட்டி ஒரு திருப்பினா கொட்டை தனியா வந்துடும். ஸ்பூன் வச்சு அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப சுலபமா இருக்கும். கிவியோட மேல் கீழ் பக்கங்களை வெட்டிடுங்க. நடுவுல கீறி ஒரு ஸ்பூனை உள்ள விட்டு சுத்தணும். கிவி பழம் ஈஸியா தனியா வந்துடும். ஒரு பீச் பழத்தை முதல்ல நீளவாக்குல கீறி அப்புறம் குறுக்கு வாட்டுல வெட்டுங்க. கடைசியா நடுவுல ஒரு கீறி அதை திருப்பினா ஈஸியா திறந்துடும். அப்புறம் அதை எடுத்தா பழம் சுத்தமா தனியா வந்துடும். மாதுளை பழத்தோட மேல ஒரு சதுரம் மாதிரி கீறி பூ மாதிரி இருக்கிற அந்த பகுதியை எடுத்துடுங்க. உள்ள இருக்கிற மெல்லிய தோடுக்கு நடுவுல வெட்டி மேல இருக்கிற பகுதியை எடுத்துட்டு ஒவ்வொரு பகுதியையும் தனியா எடுங்க. தோலை உரிச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மேல வச்சு பின்பக்கத்தை தட்டினா சுத்தமா உதிர்ந்துடும். திராட்சை பழத்தை நடுவுல வெட்டுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு தோலை அப்படியே உரிச்சு எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பகுதியையும் செய்யுங்க. அப்புறம் அதை துண்டுகளா உடைங்க. ஒரு கத்தியை வச்சு தோலை வெட்டிட்டு நீங்க உரிக்கலாம். ஒரு பல்லு குத்தும் குச்சியை வச்சு உள்ள இருக்கிற தோலை உரிச்சிட்டு முழுசா இருக்கிற பழத்தை எடுத்து திரும்ப தோலுக்குள்ளேயே வைங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். இன்னும் நிறைய டிப்ஸ்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.